ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடி காசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடி காசை சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, ரோகிணியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி சொன்னபடியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிறிஸை இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பாசம் வர வைக்கணும் மனோஜை, அப்போ தான் அந்த வீட்டில் வந்து கூட்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு முதல்ல கிறிஸ் இந்த வீட்டில் இருக்கணுமே சொல்கிறாங்க. உடனே ஆமாம், இப்படி ஒரு அம்மா இருந்தா என்ன செத்தா என்னன்னு ரோகிணி மீனா சொல்கிறாங்க. ஆஹா, எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கிடச்சிச்சு, ரொம்ப நன்றி மீனா அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அழுதுகிட்டே வராங்க ரோகிணியோட அம்மா. என்ன ஆச்சு எல்லாம் கேட்குறாங்க. என் பொண்ணு வெளிநாட்டிலே செத்து போயிட்டா, என்ன செய்யணும் தெரில. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அங்கேயே வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும் தெரில. அதனால் கிறிஸை யார் பார்த்துப்பா, அதனால் அவன் வந்து இங்கேயே இருக்கணும் ஆசைப்படான். இந்த விஷயம் கிறிஸுக்கு தெரியுமாங்கிற தெரியாது சொல்கிறாங்க. ஐயோ, மித்தும்னா எல்லாம் எல்லாரும் வந்து கதறி எழுறாங்க. என்னாச்சு இப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் அவனுக்கு ஏற்கனவே அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்கானுப்பா. இப்போ அவனும் இல்லாமல் போயிட்டா, இப்போ என்ன பண்ணணுங்கிறாங்க. அவள் இங்கேயே இருக்கட்டும் ஆசைப்படுறான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சரின்றாங்க. விஜய் அது எப்படி இருக்கும், ஏதோ ஒரு நாள் 2 நாளாக பார்க்கணும். அவன் வந்து நைஸாக உங்களால் பார்க்க முடியல, எங்கள் வீட்டில் வந்து தள்ளுறீங்களா, அப்படிலாம் வந்து தள்ளாதீங்க, நாங்களாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து சந்தோஷப்படுறாங்க. சரி, உடனே முத்து வந்து சொல்கிறாரு, சரி இங்கேயே இருக்கட்டா, பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் மறுபடியும் உங்கள் கூட எல்லாருக்கூடயும் எது சந்தோஷமாக படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோன்னு. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து சுத்தமாக ரோகிணிகிட்ட போய் வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எப்படியாவது அந்த பையனை அந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில் வரட்டும், என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. சரி, எப்படியாவது வீட்டை விட்டு நம்ம வெளியில் வரட்டி ஏதாவது ஒரு பெரிய திட்டம் போடணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, நம்மக்கிட்டே வந்து கேட்குறாங்களே, நம்ம எப்படி வந்து பிளான் கொடுக்குறது தெரியலையே அப்படின்னு சொல்லி தகச்சு போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் கூத்து நடக்க போதோ அப்படின்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், ஜீ தமிழ் அட்லி அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து கவர்ந்துருக்கு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தான் வந்து தொடங்கியிருந்தாங்க. மாறுபட்ட கதாபாத்திரத்தில் ஒளிபரப்பாது இந்த சீரியலில் தேஜஸ்வி, வித்யா மோகன், ராம்ஜி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அயலி அப்படிங்கிற சீரியலில் விக்ரம் அப்படிங்கிற கதையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்ளு பிருத்திவாஜ் வந்து இவர் நடிக்க போகிறாரு. சென்னை தெருல பல வெற்றி சீரியலில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் வந்து அனிமல் படத்தில் வில்லனாக நடித்து பட்டைய கிளப்பியிருக்காரு. இப்படி நிறைய சினிமாங்களில் வந்து நடிச்சிருக்காரு. இவரை பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ வந்து நடிச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து இவர் இறங்கியிருக்க போகிறாரு, கிளம்புறங்க போகிறாரு. இதனால் என்னென்ன மாற்றங்கள் இந்த சீரியலில் வந்து வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஏற்கனவே ஜீ தமிழில் வந்து நிறைய சீரியல்கள் வந்து மக்கள் மனசை வந்து கவர்ந்துட்டுருக்கு சொல்லலாம். நிறைய சீரியல்களை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் அட்லி அப்படிங்கிற சீரியலும் மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு பெயர் எடுத்துருக்கு சொல்லலாம். இந்த இதில் இந்த சீரியல் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம்.